வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க நீங்கள் தயாரா? தேக்க நிலையிலிருந்து வெளியேறி உங்கள் முழு ஆற்றலையும் வெளிக்கொணர விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்கானது. இன்று நாம் பார்க்க போவது உலக புகழ்பெற்ற ஸ்டீபன் கோவியின் அதிக செயல்திறன் மிக்கவர்களின் 7 பழக்கங்கள் என்ற புத்தகத்தில் இருந்து உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. இந்த பழக்கங்கள் வெறும் கோட்பாடுகள் அல்ல, அவை உங்கள் கனவுகளை அடையவும் நோக்கத்துடன் வாழவும் உங்கள் சிறந்த பதிப்பாக மாறவும் உதவும் நிரூபிக்கப்பட்ட கொள்கைகள். இந்த 7 பழக்கங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவை உங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கவும், சவால்களை வாய்ப்புகளாக மாற்றவும், நீடித்த வெற்றியை அடையவும் உதவும். இந்த பயணத்தில் என்னுடன் இணையுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ரகசியங்களை நாம் ஒன்றாக கண்டறிவோம். முதல் பழக்கம், முனைப்புடன் இருங்கள். இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை நீங்களே எடுத்துக்கொள்வது. சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக நீங்களே முன்முயற்சி எடுத்து செயல்படுவது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பு என்பதை உணர்வதுதான் முனைப்புடன் இருப்பதன் முதல் படி. உங்கள் உணர்வுகள், உங்கள் தேர்வுகள், உங்கள் செயல்கள் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. மற்றவர்கள் அல்லது சூழ்நிலைகள் மீது பழி போடுவதை நிறுத்துங்கள். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். அதற்கு பதிலாக உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் அணுகுமுறை, உங்கள் கடின உழைப்பு, உங்கள் கற்றல் இவை அனைத்தும் உங்கள் கைகளில் உள்ளன. சவால்கள் வரும்போது நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய உங்களுக்கு சக்தி உள்ளது. நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு நேர்மறையான ஆக்கபூர்வமான வழியில் பதிலளிக்க தேர்வு செய்யலாம். முனைப்புடன் இருப்பது என்பது உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படத் தொடங்குவதாகும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் நீங்களே வாய்ப்புகளை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து உங்கள் பயணத்தை நீங்களே வழிநடத்துங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளியாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்களே என்பதை இது உங்களுக்கு உணர்த்தும். உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. இரண்டாவது பழக்கம், முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது இது. உங்களால் இலக்குகளை காட்சிப்படுத்துங்கள். உங்கள் மதிப்புகளை வரையறுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குங்கள். ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன் ஒரு வரைபடம் தேவைப்படுவது போல உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு முன் ஒரு தெளிவான பார்வை தேவை. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? உங்கள் மரபு என்னவாக இருக்க வேண்டும்? உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும். உங்கள் இலக்குகளை எழுதுங்கள். அவை தெளிவானதாகவும், அளவிடக்கூடியதாகவும், அடையக்கூடியதாகவும், பொருத்தமானதாகவும், நேர வரம்புக்குட்பட்டதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மதிப்புகளை அடையாளம் காணுங்கள். நேர்மை, இரக்கம், கடின உழைப்பு, புதுமை இவை உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் கொள்கைகள். உங்கள் முடிவுகள் உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பழக்கம் உங்களுக்கு திசையையும் நோக்கத்தையும் வழங்குகிறது. நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்தவும் கவனச்சிதறல்களை தவிர்க்கவும் உதவும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் உங்கள் இறுதி இலக்கை மனதில் கொண்டு எடுங்கள். இது உங்கள் செயல்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். உங்கள் கனவுகளை நிஜமாக்க இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. மூன்றாவது பழக்கம், முக்கியமானவற்றை முதலில் செய்யுங்கள். இது பயனுள்ள நேர மேலாண்மை மற்றும் முன்னுரிமை பற்றியது. அவசரமான விஷயங்களுக்கு பதிலாக முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் அவசரமான ஆனால் முக்கியமற்ற பணிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் நீண்டகால இலக்குகளுடன் ஒத்துப்போகும் முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்துகிறீர்களா? ஸ்டீபன் கோவி ஒரு மேட்ரிக்ஸை முன்வைக்கிறார். அவசரம் முக்கியம், முக்கியமான ஆனால் அவசரமில்லாத பணிகளில் கவனம் செலுத்துமாறு அவர் பரிந்துரைக்கிறார். இவை திட்டமிடல், உறவுகளை உருவாக்குதல், புதிய திறன்களை கற்றுக்கொள்வது போன்ற நீண்டகால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணிகள். உங்கள் இலக்குகளுடன் உங்கள் செயல்களை சீரமைக்கவும்
ஒவ்வொரு நாளும் உங்கள் மிக முக்கியமான பணிகளை அடையாளம் கண்டு அவற்றை முதலில் முடிக்கவும். இது உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகாத அல்லது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் கோரிக்கைகளுக்கு இல்லை என்று சொல்ல பயப்பட வேண்டாம். உங்கள் நேரமும் ஆற்றலும் மதிப்புமிக்கவை. இந்த பழக்கம் உங்களை ஒரு ஒழுக்கமான மற்றும் கவனம் செலுத்தும் நபராக மாற்றும். இது உங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிக்கவும் உங்கள் மிக முக்கியமான இலக்குகளை அடையவும் உதவும். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றத்தை இது கொண்டு வரும். 4வது பழக்கம், வெற்றி வெற்றி என்று சிந்தியுங்கள். இது மற்றவர்களுடன் உறவுகளை உருவாக்கும் போது அனைவருக்கும் நன்மை பயக்கும் தீர்வுகளை தேடுவது பற்றியது. இது போட்டி மனப்பான்மைக்கு பதிலாக ஒத்துழைப்பை வலியுறுத்துகிறது. வாழ்க்கை ஒரு பூஜ்ய தொகை விளையாட்டு அல்ல. ஒருவரின் வெற்றி மற்றவரின் தோல்வியாக இருக்க வேண்டியதில்லை. உண்மையில் நாம் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். இந்த பழக்கம் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உறவுகளை உருவாக்குகிறது. நீங்கள் மற்றவர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவர்களும் உங்கள் தேவைகளை மதிக்கத் தொடங்குவார்கள். மோதல் அல்லது பேச்சுவார்த்தை சூழ்நிலையில் இருதரப்பினருக்கும் திருப்திகரமான ஒரு தீர்வை அடைய முயற்சி செய்யுங்கள். இது ஒரு சமரசம் மட்டுமல்ல, இருதரப்பினரும் தங்கள் இலக்குகளை அடைய உதவும் ஒரு ஆக்கபூர்வமான தீர்வாகும். வெற்றி வெற்றி மனப்பான்மை என்பது தாராள மனப்பான்மை மற்றும் பச்சாதாபத்துடன் செயல்படுவது. மற்றவர்களின் வெற்றியில் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் போது உங்கள் சொந்த வெற்றியும் அதிகரிக்கும். இது ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்குகிறது. இந்த பழக்கம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்தும். இது குழுப்பணி, ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் சமூக வலைப்பின்னலை இது வளர்க்கும். 5வது பழக்கம், முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், பிறகு புரிந்து கொள்ளப்படுங்கள். இது பயனுள்ள தகவல் தொடர்புக்கு அடிப்படையானது. மற்றவர்களின் கண்ணோட்டங்களை உண்மையாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். பெரும்பாலான மக்கள் பதிலளிக்கும் நோக்கத்துடன் கேட்கிறார்கள், புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அல்ல. ஆனால் உண்மையான தகவல் தொடர்புக்கு நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகள், தேவைகள் மற்றும் கவலைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். செயலில் கேட்பதை பயிற்சி செய்யுங்கள். பேசுபவரின் வார்த்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் மொழி மற்றும் உணர்ச்சிகளுக்கும் கவனம் செலுத்துங்கள். குறுக்கிடாமல், தீர்ப்பளிக்காமல் கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்ட பிறகுதான் உங்கள் சொந்த கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரும் போது மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை மதிக்கத் தொடங்குவார்கள். இந்த பழக்கம் பச்சாதாபத்தை வளர்க்கிறது. இது மற்றவர்களின் காலணிகளில் உங்களை வைத்து பார்க்க உதவுகிறது. இது தவறான புரிதல்களை குறைக்கிறது மற்றும் மோதல்களை தீர்க்க உதவுகிறது. தனிப்பட்ட உறவுகளிலும் தொழில்முறை சூழல்களிலும் இது மிகவும் முக்கியமானது. ஒரு தலைவராக உங்கள் குழு உறுப்பினர்களின் கவலைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் அவர்களை திறம்பட வழிநடத்த முடியும். இந்த பழக்கம் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தும். இது ஆழமான, அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க உதவும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். 6வது பழக்கம், சினர்ஜி செய்யுங்கள். இதன் பொருள் வேறுபாடுகளை மதிப்பிடுவது மற்றும் மற்றவர்களின் பலங்களை மேம்படுத்துவது. குழுப்பணி மூலம் முழுமையானது அதன் பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட பெரியது என்பதை உணர்வது. சினர்ஜி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக செயல்படும் போது அவர்கள் தனித்தனியாக செய்வதை விட சிறந்த முடிவுகளை அடைவதாகும். இது ஒரு +1 அல்லது அதற்கு மேற்பட்டதாக மாறும் சூழ்நிலை. ஒவ்வொரு நபரும் தனித்துவமான திறன்கள், அனுபவங்கள் மற்றும் கண்ணோட்டங்களை கொண்டுள்ளனர். இந்த வேறுபாடுகளை அச்சுறுத்தலாக பார்க்காமல் ஒரு பலமாக பாருங்கள். வெவ்வேறு யோசனைகள் மற்றும் அணுகுமுறைகள் புதிய ஆக்கபூர்வமான தீர்வுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு குழுவில் ஒவ்வொரு உறுப்பினரின் பலங்களையும் அடையாளம் கண்டு அவற்றை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பாருங்கள். ஒருவருக்கொருவர் பலவீனங்களை ஈடு செய்ய உதவுங்கள். சினர்ஜி என்பது திறந்த மனதுடன் இருப்பது மற்றும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது. இது ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒன்றாக வேலை செய்வது. இது ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வது மற்றும் ஒன்றாக வளர்வது. இந்த பழக்கம் புதுமை மற்றும் படைப்பாற்றலை தூண்டுகிறது. இது
சிக்கலான சிக்கல்களை தீர்க்கவும் பெரிய திட்டங்களை அடையவும் உதவுகிறது. இது ஒரு வலுவான ஒருங்கிணைந்த குழுவை உருவாக்குகிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சினர்ஜி செய்யலாம். உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் உங்கள் சகாக்கள் மற்றும் குழு உறுப்பினர்களுடன் சினர்ஜி செய்யலாம். இது உங்கள் கூட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கும். 7வது மற்றும் இறுதி பழக்கம், ரம்பத்தை கூர்மையாக்குங்கள். இது தொடர்ச்சியான சுய புதுப்பித்தல் மற்றும் சுய கவனிப்பு பற்றியது. உங்கள் உடல், மனம், உணர்ச்சி மற்றும் ஆன்மீக பரிமாணங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு மரத்தை வெட்டும் ஒரு மரவெட்டி தனது ரம்பத்தை கூர்மையாக்க நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அவனால் திறம்பட வெட்ட முடியாது. அதேபோல் நாமும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை உங்கள் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம். உங்கள் மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை படியுங்கள். உங்கள் அறிவை விரிவுபடுத்துங்கள். இது உங்கள் மனதை சுறுசுறுப்பாகவும் கூர்மையாகவும் வைத்திருக்கும். உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியத்தை நிர்வகிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை கண்டறியவும், நேர்மறையான உறவுகளை வளர்க்கவும், உங்கள் உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்தவும். இது உங்கள் மன அமைதிக்கு முக்கியம். உங்கள் ஆன்மீக பரிமாணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது தியானம், பிரார்த்தனை, இயற்கையுடன் இணைவது அல்லது உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் செயல்களில் ஈடுபடுவது போன்றவையாக இருக்கலாம். இது உங்கள் நோக்க உணர்வை ஆழமாக்கும். இந்த பழக்கம் சுய கவனிப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டால் மட்டுமே நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய முடியும். இந்த பழக்கம் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும். இது சோர்வு மற்றும் எரிச்சலை தடுக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் நீடித்த மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். இந்த 7 பழக்கங்களும் வெறும் கோட்பாடுகள் அல்ல. அவை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வழிகாட்டிகள். ஒரு மாணவராக, ஒரு பெற்றோராக, ஒரு தொழில்முறை நிபுணராக, ஒரு தலைவராக இந்த பழக்கங்கள் உங்களுக்கு உதவும். இந்த பழக்கங்கள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை சமநிலைப்படுத்த உதவும். அவை உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும், உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் மற்றும் நீடித்த வெற்றியை அடைய உங்களுக்கு உதவும். இந்த பழக்கங்களை உங்கள் தினசரி வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். சிறிய படிகளுடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு பழக்கத்தையும் பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்குங்கள். காலப்போக்கில் அவை உங்கள் இயல்பின் ஒரு பகுதியாக மாறும். உங்கள் மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த 7 பழக்கங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் முழு ஆற்றலையும் வெளிக்கொணருங்கள். பயனுள்ள, நிறைவான வாழ்க்கையை நோக்கிய உங்கள் பயணம் இப்போதே தொடங்குகிறது. உங்கள் சக்தி உங்களுக்குள்ளேயே உள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது. நக்ஷத்ரா அகாடமி இல் தற்போது ஆன்லைன் டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு. நேரத்திற்கேற்ப வீட்டிலிருந்து படிக்கலாம். BBA, BCom, BCA, BA, MBA, MCom, MA, MSc, MCA போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழிலதிபராக வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி. 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நாக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் 2வது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும் நாக்ஷத்ரா அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி. உங்கள் ஆதரவுக்காக